நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் மாகாளிப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல இருந்து தான் வந்திருக்கேன். எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே விவசாயம் தான். கோவிட் டைம்னால நம்ம அக்ரிகல்ச்சர் எல்லாமே லோ ஆயிட்டோம். நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம அடுத்து காலேஜ் போக மாட்டோம், நம்ம லைஃப் இதோட தான், இதுக்கப்புறம் நம்ம அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருந்தேன். 2 இயர்ஸ் காலேஜ் லேட் ஆகி கொஞ்சம் ஃபினான்ஷியல் கடன் அது மாதிரி வாங்கிட்டு கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு ஜாயின் பண்ணி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தான் எடுத்திருக்கேன். ஒரு பையனோட மோட்டிவ்ல வந்து காலேஜ் போறப்ப எப்படி இருக்குன்னா, 4 வருஷம் முடிக்கணும், சம்பாதிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நான் காலேஜுக்குள்ளே போனேன். நான் காலேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னோட முதல் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, EDI ஹேக்கத்தான், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆஃப் இனோவேஷன் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தினது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 50,000 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஒரு 300 காலேஜஸ் இது பார்ட்டிசிபேட் பண்ணதுல நாங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் 1 lakh வாங்கணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அடுத்த நிரல் திருவிழா 2.0 வந்துச்சு. 18,000 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபைனல் ஸ்டேஜ்ல எங்களுக்கு டாப் 50ல செலக்ட் ஆகி தமிழ்நாட்டுல எங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட்ஸ் வந்துச்சு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நியர்லி 2 lakhs. ஒரு கார்டு வரும், ஏடிஎம்ஸ் கார்டு மாதிரி வரும், பிசினஸ் கார்டு வரும். அது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எப்படின்னா ஒரு 100-200 கம்பெனிஸோட டைப்ஸ் வச்சிருப்பாங்க. டைப்ல போய் நம்ம அந்த கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு மானியத்துல வந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஈஸியா வாங்கிட்டு வந்துருக்கோம். இது இல்லாம 1 lakh பிரைஸ் அமௌண்ட். ஒரு விவசாய பையனா நான் இருந்துட்டு எனக்கு பிசினஸ்னா என்னங்கிற ஒரு நாலேஜே இல்லை. எனக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுத்தது வந்து நிரல் திருவிழா. எப்படின்னா ஒரு புது பையனா உள்ள போறப்ப எப்படி பிரசன்ட் பண்ணணும், நம்ம ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம வெளிக்கொண்டு வந்து காட்டணும், அந்த ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த பூட் கேம்ப்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிட்ச் டெஸ்க், டிசைன் திங்கிங்ஸ், அது மாதிரி ஒரு 3 or 4 days ஈவெண்ட்ஸ் வச்சு உன் ப்ராஜெக்ட் நீ இப்படி பண்ணணும், இது இப்படி வெளிக்கொண்டு வரணும். இப்ப என்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு, அதை வந்து இன்னொருத்த பண்ணிடக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம பேட்டன்ட் அப்ளை பண்ணுவோம். இந்த பேட்டன்ட் அப்ளை பண்ணி வெளியே பாத்தீங்கன்னா 10,000 20,000 செலவாகும். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயா பண்ணி தராங்க. இப்ப என் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எனக்கு ஃப்ரீயா பேட்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப என்னோட ப்ராஜெக்ட் வந்து யாருனாலும் வெளியே எடுக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு பிசினஸ் ஆகும் கொண்டு போயிடலாம். இது மட்டும் இல்லாம நான் காலேஜ் படிச்சிருக்கிறப்ப MSME மினிஸ்டர் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதுல வந்து என் ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணி நியர்லி அதுல வந்து ஒரு 50,000 டீம்ஸ், 50 to 1 lakh டீம்ஸ் நம்ம தமிழ்நாடு காலேஜ் ஆல் ஓவர் இந்தியா எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வந்து நான் 15 lakhs பிரைஸ் அமௌண்ட் ஜெயிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு பிசினஸ் வந்து இப்ப செட் ஆயிருச்சு. எதுவுமே தெரியாது எனக்கு, ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு பிசினஸ் என்டர்பிரனர் ஆக்கி விட்ட ஒரு நிரல் திருவிழா தான் இது. இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நான் முதல்வன், புகழ் தமிழன், இந்த போட்டி உலகிலே நிலைக்கின்றவன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.